வந்திருக்கும் அறிஞர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுமுகம் இல்லை, ஆனால் உங்களுக்கு புதுமுகம். நீங்கள் பழைய முகம்தான், ஆனால் எனக்கு புதுமுகம். நான் ஒரு சாதாரண திரைப்பட இயக்குனருங்க, பாடலாசிரியர், தயாரிப்பாளர். இப்படி பன்முகத்தன்மை இருக்குது. உள்ளே நுழைஞ்சு பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு 25 படங்கள் இயக்கியிருக்கேன். நான் 15 படங்கள் தயாரிச்சிருக்கேன். நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதி பெயர் வாங்கியிருக்கிறேன். இசைஞானியோட ஒரு 8 படங்கள் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேனிசை தென்றல் தேவா கூட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற பஞ்சமிட்டாய் சீலை கட்டி நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒத்தருவா தாரன், தூதுவளை இலை அரைச்சு, இதெல்லாம் என்னுடைய பாட்டு தான். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. நடிகர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கேப்டன் விஜயகாந்த், சிவகுமார், முரளி. இன்னும் நடிகைகளில் பிரபு, ராதா ரவி. நடிகைகளில் குஷ்பு ஒரு 10 படம் பண்ணியிருக்காங்க என் கூட. ரோஜா, ஆச்சி மனோரமா, வினு சக்கரவர்த்தி, கவுண்டமணி, செந்தில், இவங்களோடையெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். வடிவேலு, அனிருத், தனுஷ், இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினது நான் தான். என்னுடைய இஸ்லாமிய கடவுள் திரு ராஜகரன் என்னை இயக்குனரை அறிமுகப்படுத்தினார். அவனை நான் நடிகரை அறிமுகப்படுத்தினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு வரேன்னா, அப்போவே ஒரு நல்ல பேர் வச்சுருந்தேன் நான். பிறகு எப்படி நான் எழுத்தாளன் ஆனேன்? நான் நிஜமாகவே சத்தியமாக எனக்கு எழுதவே தெரியாது. இப்போ இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார் தேவப்பா. அதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு நூல் பாமர இலக்கியம் அப்படின்னு ஒன்று எழுதி அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பழைய காதல் கடிதம் அப்படின்னு இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். துள்ளுவதோ சினிமா, என்னுடைய சினிமா வாழ்க்கை, அதை பற்றி குமுதத்தில் ஒரு 90 வாரங்கள் வெற்றிகரமாக எழுதி அதை இப்போ நூலாக அச்சாகிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு தான் நான் எழுதுனது. இதை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப பெரிய எழுத்தாளன் அதுவா இதுவான்னு மாறு தட்டி தோல் தட்டி நான் பாட்டில் நின்றுக்கிட்டே இருக்கேன் சமுதாயத்தில். இப்போ இவர் இப்போ தான் பார்க்குறேன் அவரை. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். பட் எனக்கு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா 6000 கதை தான், நாவல் தான், கதை தான். 6000 3 நூலுக்கே முக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம அருமையான கருத்து ஒன்று மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதி முடிச்சிடுவேன் நான். அதை எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் வரமாட்டேங்குது. நான் தான் இப்போ யார்கிட்டயும் சொல்லிகிட்டு இருந்தேன், எழுத்தாளனுங்கிறவன் எல்லாருமே கற்பனையாளன் தான். ரோட்டில் ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட, ஆட்டோ ஓட்டுறவங்க கூட கற்பனையாளன் தான். அந்த பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதிட்டாலே அவன் சாதனையாளன். நான் ஏன் இந்த சினிமா சரித்திரத்தை பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன்னு என் புகழை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. இத்தனை படங்களும் இத்தனை அனுபவங்களும் ஒரு 40 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை தராத ஒரு பெருமையையும் புகழையும் தந்தது ஒரு நூல். அந்த பாமர இலக்கியங்கிற ஒரு நூல் வேறு ஒரு உலகத்தை எனக்கு காட்டியது. நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 4 சோகத்துக்குள்ளே ஒரு ஏசி ரூம்குள்ளே இருந்துட்டு ஷூட்டிங் போகிறத தவிர மற்ற நேரம் அவ்வளோதான். எனக்கு வெளி உலகமே தெரியாதுங்க. என்னுடைய அலுவலக அறை, அது விட்டால் வீட்டுக்கு போய் என்னுடைய படுக்கை அறை. என் மனைவி விஜயலட்சுமியோட முகந்தவர் வேறு எதையுமே நான் அதிகம் பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்த எனக்கு இனி ஒரு பரந்த உலகத்தை கொடுத்து, இப்போ எல்லா கல்லூரியிலையும் எங்கள் கல்லூரியில் வந்து பேசுங்க, எங்கள் கல்லூரியிலேருந்து பேசுங்கன்னு கூப்பிட்றாங்க. அந்த கல்லூரிகளில் ஒரு 30-40 புத்தகங்களை விரும்பி வாங்குகிறாங்க. அந்த பாமர இலக்கியம் மட்டும்தான். இந்த பழைய காதல் கடிதம் அது ஏன்னு தெரியல, அது இப்போ தான் வந்திருக்கு. இனிமேல் அதுவும் அப்படி காதல் எப்பவும் விலை போகும். பட் அந்த பாமர இலக்கியம் அப்படி ஒரு புகழை எனக்கு கொடுத்து எல்லா இடத்துலையும் என்னை கொண்டு போய் சேர்த்தது. வேறு ஒரு உலகம், புது ஒரு சொந்தம்.
தனி மனிதனாக இருந்த நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு உள்ளே போய் மெர்ஜ் ஆகிட்டேன் அவங்களோட எல்லாம் வந்து. இதெல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. இது வந்து இந்த பாமர இலக்கியம் எதனால் எழுதுனேன் அப்படிங்கிறது பெரிய காரணம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2021 அது வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு 6 வருட உழைப்பு. எனக்கு எழுதணுங்கிற ஆவலே கிடையாது, ரொம்ப பெரிய சோம்பேறித்தனம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற நடவடிக்கைகள், சமுதாய சீர்கேடுகள், நாகரிக சிதைவுகள், விஞ்ஞான வளர்ச்சிங்கிற பேரில் நம்ம சின்ன பசங்கள்லாம் இளைஞர்கள்லாம் போயிட்டுருக்கிற வேகம், அதிவேகம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் பார்க்க எனக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா நம்ம ஒரு நியாயமான சமூகத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் 2 பேர் சினிமாவில் இருக்கிறாங்க. அவங்களத்தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். செல்வராகவனை தெரியும், தனுஷை தெரியும். என் மகள்கள் 2 பேரும் மிக புகழ்பெற்ற மருத்துவர்கள். நான் சினிமாவுக்காக கடன் வாங்கவே இல்லை, என் மகளை படிக்க வைக்க தான் கடன் வாங்கினேன். இந்த பெரிய நான் சினிமா டைரக்டர், ஒரு எழுத்தாளர், இதெல்லாம் சொல்கிறத விட ஒரு 2 மருத்துவர்களுக்கு தகப்பன்கிறதுல தான் நான் பெருமைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு வெளி உலகத்துக்கு எப்படி எழுதணும்னு தோணுச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கிற வேகம் என்ன, இவங்க என்ன போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் நான் காரில் போயிட்டுருக்கிறேன். பொதுவாக இப்போ பொண்ணுங்களை ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் பெண்கள் கோச்சிக்காதீங்க, பெரும்பாலும் சாலைகளில் போகிறவர்கள் பொம்பளை பிள்ளைங்க தான் இப்படி ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு ஃபோனில் வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ரோடில் போகிறப்போ நீ பேசுகிறன்னா வீட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தானே பேசுகிறான்னு அர்த்தம். இது மைண்டில் அப்படியே வரைக்குது. ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கிறேன், ஒரு பொண்ணு நடு ரோட்டில் எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் டிராஃபிக் ரோடில் என்னால் ஓவர்டேக் பண்ணி போக முடியல. கொஞ்சம் நிறுத்திட்டு ஓடி போய் அந்த பிள்ளையை கொஞ்சம் கூப்பிட்டு, அம்மா இங்கே போய் என் காருக்குள்ளே உட்காந்து நீ உன் வேலையெல்லாம் முடி, நான் அப்புறம் போகிறேன். அந்த அளவுக்கு காலையில் வீட்டிலேருந்து போகிறவங்க எங்கே போகிறாங்க? காலேஜுக்கு தானா, பள்ளிக்கு தானா? இன்றைக்கி பேப்பரில் மீடியாவிலெல்லாம் பார்க்குறோம். 5 வயசு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சரக்கு அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னு பேப்பரில் வருது. 2வது, இன்றைக்கி அந்த காலத்தில் நம்மலாம் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்த்தோம் அப்படின்னாக்கா, அது 1 வயசாக இருக்க முடியும் அரைமூடின்னு போட்டு விட்ருவாங்க. மறைபொருளாய் நாம் வளர்த்ததெல்லாம் இன்றைக்கி வெறும் பொருளாக போச்சு. கலாச்சார சிதைவு மாறி போயிடுச்சு. யார் எங்கே போகிறா என்னன்னு புரியல, இவன் என்ன சாப்பிட்றானே தெரியல. இதெல்லாம் தான் எப்படி சொல்கிறது இந்த சமுதாயத்துக்கு? ஏதாவது ஒரு வகையில் நம்ம சொல்கிற இடத்துல இருக்கோம். கடவுள் நமக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கான். நம்ம சொன்னால் மக்கள் பார்க்குறாங்க, ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. இது எப்படிடா சொல்லலாம்னு யோசிக்கும்போது எழுதலாம். இந்த பலாபுன மைண்டில் அப்போ தான் உதயமாகுது, எழுதலாம்ங்கிற ஒரு வார்த்தையே வருது. இதை நான் என்ன பண்ணேன், பொன்சிக்கிட்ட ஃபோனில் சொன்னேன். அவருக்கு ரொம்ப நண்பர், உறவினர், ரொம்ப தொல்லை பிடிச்சவர். அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அண்ணே எழுதுங்கண்ணே அப்படின்னாரு. சரி என்ன எழுதலாம் அப்படிங்கும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த பசங்களுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி என்ன சொல்லலாம்? சமுதாயத்தை திருத்த நம்மளால் முடியாது. இன்றைக்கி எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும், எத்தனை இராணுவம் வந்தாலுமே இந்த இளைஞர்களையோ இன்றைக்கி இருக்கிற சமூகத்தையோ திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு முடியவே முடியாது. அவங்கள நம்ம வழிக்கு இழுக்கிறத விட நம்ம அவங்களோட சேர்ந்து நாசமாக போகிறது தான் இனிமேல் ஒரே தலையெழுத்து. வேறு வழியே கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தால் நல்ல அப்பா, எங்கடா போன உன் வேலையை பாருமா, நம்ம மரியாதை போய்டும். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. இவங்களை திருத்துறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் எழுத ஆரம்பித்தேன். பாமர இலக்கியம் 100 வருஷத்து நாகரிக வளர்ச்சியையும் கலாச்சார சிதைவையும் அளவெடுத்தேன் நான். மகாத்மா காந்தி வருவார், காமராஜர் வருவார். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து அன்னைக்கு வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது, தமிழனுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, தமிழனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இதை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 600 பக்கம் எழுதிட்டேன் நான். இதுக்கப்புறம் இது இந்த மொழியில் சொல்லக்கூடாதே, அந்த வர்ணனைகளும் வழிநடையுமே பேச்சு வழக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு
வட்டார வழக்கு சொல்லி அதையும் எழுதுன, அது சாதாரண விஷயமே கிடையாது, எழுதவே முடியாது. எழுதலாம், வட்டார வழக்கு சூழலையே வர்ணனைகளும் எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சத்தியமாக மறுபடியும் சொல்ல, நான் எழுத்தாளனே கிடையாதுங்க. அது ஒரு படைப்பு. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு தாய்ப்பால் வழியாக ஊட்டினது அந்த மொழி தான். உக்காளி நோர்ச்சிட்டின்னு கண்ணை குத்தி காலிக்கு பெறுவேன். யாருக்காவது புரிஞ்சுதா? அந்த நூலில் அதுதான் இருக்குது. அது வெளியில் வரும்போது, இப்போ எழுதி முடிக்கும்போது பார்த்தாக்கா அப்பவும் பொன்சி தான். ஒரு நாள் கூட விடாமல் காலையில், அண்ணே எழுதுனீங்களா அண்ணே, எதுக்கு என் பொண்டாட்டி கூட எனக்கு தொந்தரவே பண்ணுறதில்ல. அவர் அவ்வளோ இம்சை பண்ணி அது எழுதி முடித்து அது வரும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இது ஒரு சாகித்ய அகாடமிக்கு போகணும். ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளோ பெரிய பரிசோதனை பாருங்கள். நான் எழுதும்போது சாகித்ய அகாடமி இந்த நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம கையிலே இருக்குது, நம்ம வாங்கிட்டோம், இதை விட எவன்டா எழுதிட போகிறான், இப்படியெல்லாம் நினச்சி தான் எழுதணும். எழுதுனா பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். எல்லா வருடமும் அனுப்பினேன். ஒரு தடவை அது 4 நம்பருக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது கிடைக்கல, அந்த விருது கிடைக்கல, ஏன்னு தெரியல. இன்றைக்கி எல்லா எழுத்தாளர்களும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எழுத்தாளன் எவனுக்குமே நியாயமான அங்கீகாரம் கிடைக்கல. அரசுக்கு தமிழை விட வேறு வேலைகள் இருக்குது, அதிகாரிகளுக்கு எழுத்தாளனோட வேறு வேலைகள் இருக்குது. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு பதவியை இதுதான் போகிறாங்களே தவிர எந்த இடத்துலையும் எழுத்தாளர்களுக்கோ அதனுடைய அறிவுத்திறன் இருக்கிறதுக்கோ தரமான படைப்புங்கிறதுக்கோ விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. விருதுகள்லாம் வியாபாரமாகவும் வெறும் விளம்பரமாகவும் இருக்குது. நிறைய பார்க்குறேன் நான். இது யார், எதுக்கு இவருக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு இது என்ன கொடுக்குறாங்க? ஓ, ரொம்ப லேட்டாக தான் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் புரியுது. ஓ, இதுதான் விருதா, இப்படித்தான் வாங்குறதா விருது, இது வேண்டாமே, ஒரு காலத்தில் இது வேண்டாமே, எனக்கு நானே கொடுத்துக்கிறேன், நான் பெரிய அறிவாளி, யார் என்னை தடுக்க முடியும் அப்படின்னு நானே ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் எழுதுகிற வேகம் குறைஞ்சிருச்சு, அங்கீகாரம் இல்லைன்னு சொன்ன உடனே. இருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஒரு பழைய காதல் கடிதம் 6 வருஷம் ஆச்சு அந்த பாமர இலக்கியம் எழுதி முடிக்கிறதுக்கு. ஏன்னா இப்படி தான் எழுதணுங்கிற அனுபவம் இல்லை. ரெண்டாவது 3000 பக்கங்கள் வந்துருச்சு. 3000 பக்கங்களை எவனுமே படிக்க மாட்டான். 30 பக்கம் படிக்கிறதுக்கே இன்றைக்கி ஆள் கிடையாது. தினத்தந்தி பேப்பர் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வாங்குறது. என்னுடைய அறிவு தினத்தந்தி பேப்பர் படிக்கிற அளவுக்கு தான். அதை விட படிக்கிறது இல்லை, வாசிக்கிறது கிடையாது. அப்படியே புரட்டி நமக்கு சினிமா படங்கள் கொஞ்சம் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறோம். நானே வாசிப்பாளன் கிடையாது. இந்த 3000 பக்கம் யார் வாசிப்பா? அப்படி எனக்குள்ளே ஒரு தயக்கம். ரெண்டாவது புரியாத மொழி. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 1600 பக்கங்கள் வந்துச்சு. 1600 பக்கமும் முடிக்க மாட்டாங்களேன்னு அதுக்கப்புறம் எப்போவுமே எழுத்தாளனுக்கு எழுதுனதை குறைக்கிறதுக்கு மனசே வராது. நம்ம எழுதுனது பூரா காவியம் பொக்கிஷம் நினைப்பான். அதை எப்படிடா குறைக்கிறதுன்னு பார்க்கும்போது புத்தகத்தை டெமி சைஸ்லேருந்து ராயல் சைஸ்க்கு மாற்றினேன். கொஞ்சம் பெருசாகும்போது ஒரு 1200 பக்கங்கள் வந்தது. அப்புறம் பேப்பருடைய கனத்தை குறைச்சி ஏதோ வித்தைகளை பண்ணி 888 பக்கங்கள் இன்றைக்கி அந்த இருக்குது. ஆக அது 1600 பக்கங்கள் உள்ள ஒரு நாவல் தான், கதை தான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னா, தமிழன் யார், தமிழன் தான் கடவுளையே படைச்சான்னு எழுதியிருக்குன்னு. அதில் தமிழன் தான் கடவுளையே படைத்தவன். முருகன்னா யாருக்கு தெரியும்? தமிழன் தான் படம் போட்டான். சிவபெருமன்னா யாருக்கு தெரியும் இப்படி இருப்பாருன்னு? தமிழன் தான் படம் போட்டான். ஆக கடவுளை படைச்சவன் யார்? தமிழன். குலதெய்வம்னா என்ன, கிணறு வெட்டுறதுன்னு என்ன, விவசாயம்னா என்ன, என்னென்ன சடங்குன்னா என்ன, முளைப்பாரின்னு என்ன, ஜல்லிக்கட்டுனா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 20-30 பக்கங்கள் விளக்கம் எழுதி இந்த மொழியிலேயே எழுதி அதை ஒரு புத்தகமாக்கி ஒரு 888 பக்கமாக இது வரைக்கும் 3 புத்தகங்கள்லேயும் நான் விடுதலை விழாவே எடுக்கலை. எல்லாம் சொன்னாங்க விழா எடுங்க அப்போ தான் விற்பனையாக. நான் விற்கிறதுக்காக புத்தகம் எழுதலை. அதை வச்சு நான் வியாபாரம் பண்ண விரும்பலை. நான் எப்போ ஒரு எழுத்தாளன்னு நான் நம்புகிறேனோ, எனக்கு ஒரு நம்பிக்கை வருதோ, அன்னைக்கு தான் 3 நூலுக்கும் சேர்ந்து விழா எடுப்பேன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நான் விழா எடுக்காமல் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த இன்னொரு புத்தகம் வெளியில் வரும். அது ஏற்கனவே குமுதத்தின் மூலமாக ரொம்ப போய் நல்லா ரீச் ஆனது.
பாமர இலக்கியம் எனக்கு கொஞ்சம் லாபகரமான புத்தகம் தான். அது இந்த நூலகத்துக்கெல்லாம் கொஞ்சம் புத்தகங்கள் எடுத்தாங்க. ஒவ்வொரு வேலையும் தொட்டால் அது ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குங்க. பப்ளிக்கில் வீட்டை விட்டு வெளியில் வந்து யூரின் போகணுன்னா கூட பிரச்சனையாக இருக்குது. அவ்வளவு சிக்கலாக இருந்தால் எப்படி சமுதாயத்தில் நம்ம வாழ முடியும்? எழுத்தாளங்கிறவன் உலகத்தையே மறந்து பருப்பு என்ன விலை, ஜீனி என்ன விலை, இதெல்லாம் என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. இப்போ என்ன சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் ரொம்ப வருஷமாக என் பிள்ளைங்க மாஸ்டர் டிகிரிக்கு போகிற வரைக்கும் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பல நாட்கள் நான் போகிறப்ப அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் வரும்போதும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மறந்துட்டு நாம் ஒரு படைப்பை படைக்கிறோம். இந்த படைப்பாளிக்கு ஒரு அங்கீகாரம் அரசாங்கத்தால் கொடுக்கப்படணும். பொதுமக்கள் கொடுத்துருவாங்க. நல்ல கருத்துக்களை அங்கீகரிக்கிறதுக்கு பொதுமக்கள் தயாராக இருக்காங்க, வாசகர்கள் தயாராக இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ஒருத்தருக்கு தான் நாங்கள் முக்கியமாக நன்றி சொல்லணும். நான் அந்த நூல் தயார் பண்ணியாச்சு. இது என்ன செய்ய தெரில, எனக்கு எந்த அனுபவம் இல்லாமல் ஒரு நூல் தயாராகிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு நூல் மட்டும் கோயம்புத்தூரில் இருக்கிற விஜயா பதிப்பகம் வேலாயுதம்ங்கிறவருக்கு அனுப்பி வச்சேன். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி தெரியாத இருக்க முடியாது. ஒரு சில பப்ளிகேஷனுக்கும் அனுப்புனேன். நான் ஒரு 4 நாள் அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. நீங்கள் யார்? நான் கஸ்தூரி ராஜாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? இங்கே தாங்க இருக்கேன். உங்கள் நூல் படிச்சுட்டேன். நீங்கள் பொய் சொல்லாதீங்க. இல்லைங்க, வாசிச்சுட்டேன் உங்கள் நூல். எப்படிங்க வாசித்தீங்க? அந்த மொழி புரியாது. அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழி தான், நம்ம ஊர் மொழி தான், எங்கள் ஆத்தா பேசின மொழி தான், எங்கள் அப்பா பேசின மொழி தான். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. நீங்கள் தமிழ் கடவுளுன்றார். எனக்கு ஒன்றுமே புரியலையா? யார் அவர்? எனக்கு தெரியாது. ஆனால் என்ன, அவர் எனக்கு வாசக கடவுள். அவர் பேசின வாசகங்கள் என்னை உந்துதல் கொடுக்குது. உடனே விமானத்தில் டிக்கெட் போட்டு அங்கே போய் இறங்கி அவருக்கு ஒரு சால்வையை போட்டு என் நூலை வாசித்த ஒருத்தனாச்சே. நான் உட்காந்து என் அறையில் நான் நாள் கணக்காக எழுதுனதை யாரோ ஒருத்தன் வாசிச்சுட்டு அவனுக்கு இருக்கனா இல்லை மனுஷனா இல்லை சும்மா சொல்கிறானா பார்த்தா இதெல்லாம் இதை விட அவரோட கடை ரொம்ப பெருசு. அவர் வந்து தள்ளு வண்டியில் நூல்களை வச்சு கொண்டு விற்றவர். இன்றைக்கி பெரிய வாழ்நாள் பூரா. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு விழாவில் பேசினார் அவர். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, என் பேர் வேலாயுதம், எனக்கு இன்னொரு நூல் இருக்குது, புத்தகம், இன்னொரு பேர் இருக்குது, புத்தகம், எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, புத்தகம்ன்றார். உண்மையிலேயே அவர் புத்தகம்தான். இன்றைக்கி அவருக்கு 81 வயசாகுது. இன்றைக்கும் அந்த புத்தக கடையில் போய் தான் உட்காந்துருக்கார். அதெல்லாம் தான் எனக்கு உந்துதல். இந்த பொன்சி, அதுக்கப்புறம் இந்த வேலாயுதம், இதுக்கப்புறம் இந்த கல்லூரிகளை என்னால் மறக்கவே முடியாது. காரைக்குடியில் அழகப்பா கல்லூரிக்குள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. அதுக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணி ஒரு நூல் வெளியிட்டாங்க. இங்கே சாக்கோ யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, சென்னை கிறித்தவ கல்லூரி. இவங்கள்லாம் அதுக்கு ஆய்வு பண்ணி திறனாய்வு பண்ணி நான் போகும்போது 50-60 மாணவர்கள் கட்டுரை வாசிப்பாங்க. இதெல்லாம் புது உலகமாக இருக்குது. என்னடா இப்படி ஒன்றா பண்ணிட்டோம் நம்ம. இன்னுமே என்னால் அதை நம்ப முடியல. இங்கே நம்ம திருவாரூரில் ஒரு போயிருந்தப்போ திடீர்னு எனக்கு என் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. காலையில் நான் கிளம்புனோம். அப்போ திடீர்னு உங்களை வைஸ் சான்சலர் பார்த்துட்டு போக சொல்கிறாரு அப்படின்றாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, ஏன் பார்க்க சொல்கிறாரு, எனக்கு கிளம்புறேன்னு. இல்லை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. உள்ளே போனால் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி பெரிய அரங்கம், ஒரு 300 அறிஞர்கள் உட்காந்துருக்காங்க உள்ளே. 6 வைஸ் சான்சலர் உட்காந்து இந்த நூலை ஒரு வைஸ் சான்சலர் வாசிக்கிறாரு. இந்த பக்கத்தில் மடித்து வச்சு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இப்படி இருக்குது இப்படி வாசிக்கிறாரு. எனக்கு உலகமே புரியல. முதல் எழுத்தாளனாக இருக்கிறதுனால இப்போ எங்கே கூப்பிட்டாலும் பேலன்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு பெருமையை கொடுத்தது ஒரு சினிமா கொடுக்கல, ஒரு பாடல் கொடுக்கல, காசு கொடுத்ததானா. இதெல்லாம் கொடுத்த நூல் காசும் கொடுத்தா என்ன, அரசு அதுக்கு ஒரு முறையான ஒரு வாரியமோ இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதில் முறையான நூல்களை தேர்ந்தெடுத்து, நூலுங்கிற பேரில் என்னென்னமோ நம்ம கொடுக்குறோம், அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.
எல்லாரும் எழுதுறது காவியம் சொல்லிட முடியாது. இதுகளை வரப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல. ஏன் இன்னொரு மகாபாரதம் வராதா? இன்னொரு நலவன்ப வராதா? இன்னொரு திருக்குறள் வராதா? இன்னொரு கவியரசர் கண்ணதாசன் இன்னொருத்தர் வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டேங்குது? இருக்கான், இவெல்லாம் இருக்கான் சொசைட்டியில். அவனுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு நாதி இல்லை. எதுவுமே புதுசாக வரமாட்டேங்குது. இருக்கிற இப்போ இங்கே 2-3 பேர் பேசினாங்க. வஉசியை பற்றி பேசினார், ரொம்ப நல்லா பேசினார் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நீங்கள் யாரை பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வஉசியை பற்றியே பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் நான். இன்னொரு வஉசி வரக்கூடாது இந்த சமுதாயத்திலிருந்து. நான் ஒரு கல்லூரியில் போய் கேட்டேன் நான், ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? இந்த கேள்வி அவனுக்கு புரியல. பல்கலைக்கழகத்தில் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? ஒருத்தன் அப்துல் கலாம்ங்கிறான், ஓகே நெக்ஸ்ட் விஜயகாந்த்ங்கிறான், கவுண்டமணி வரைக்கும் சொல்கிறான். ஒரு 50 பேர் சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் அமைதி. எப்போ இவ்வளோ பேரை சொல்கிறீங்க, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் ஃபார் திஸ் கண்ட்ரி அப்படின்னா ஏன் ஓம் பேரை சொல்ல தெரியலன்னு கேட்டேன். நீ ரோல் மாடல் தானேயா? இந்த இந்த சமுதாய அக்கறை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கிற பேரில் தூக்கிட்டு போகிறவங்க பூராமே படிக்கிறதுக்கு போகலை, எங்கேயோ போகிறாங்க. அவங்கள முறைப்படுத்துறதுக்கு அரசாங்கத்துக்கும் நேரம் இல்லை, அதிகாரிகளுக்கும் நேரம் இல்லை, பெற்றோர்களுக்கும் நேரம் இல்லை. இன்னைக்கு முக்கியமானது பெற்றோர்கள். இதில் குற்றவாளிகள் பெற்றோர்கள் தான். பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்லை, அவங்கள சுயநலம் இப்படி இருக்குது. இதில் இருந்தெல்லாம் முளைச்சது தான் இந்த பாமர இலக்கியம். இதுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து கிடைச்சிருச்சு. நான் முதல்வரே நேரில் பார்த்து இந்த புத்தகத்தை கொடுத்து, ஐயா உங்களுக்கு இதை வாசிக்க நேரம் இருக்காது, நல்ல ஒரு தமிழ் அறிஞராக பார்த்து வாசிக்க சொல்லுங்கள். இது ஒரு அந்தஸ்துக்காக உரிய நூல். இது ஒரு சிறப்பு இருக்குது. நான் பல நூல்கள் இருக்குது என்கிட்ட, நான் அதெல்லாம் சொல்லலை. இது அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சரின்னாரு. பட் அவருக்கு இருக்கிற வேலைப்பளு நிறையா இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அதுக்கான அந்தஸ்து கிடைக்கல. எப்போ கிடைக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாராவது அந்த துறையில் இருந்தீங்கன்னா கூட அதுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா, நான் அதுக்கு ஒரு முத்திரை எதிர்பார்க்குறது. தயவு செஞ்சு அந்த நூலை வாசித்து பாருங்கள். ஒரு திருக்குறளுக்கு சமமானது. இந்த மண்ணுக்குள்ளே தோண்டி 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 இந்த மண்ணோட ஈரத்தை பிசைஞ்சு எழுதின நூல் அது. பல பக்கங்கள் திருப்பி திருப்பி எழுதி, அதுக்கப்புறம் இந்த புத்தகம் ஒரு பழைய காதல் கடிதம்னு ஒன்று எழுதுன்னு அதெல்லாம் 6 மாதத்தில் எழுதி முடிச்சிட்டேன். இந்த துளுவத சினிமா கூட என்னுடைய வாழ்க்கைங்கிறதுனால ஈஸியாக வந்துருச்சு அது. ஆனால் பாமர இலக்கியம் இனி ஒன்று என்னால் படைக்க முடியுமா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நூல். ஆக இப்போ மறுபடியும் இருந்தாலும் கூட எனக்கு மறுபடியும் சினிமாவில் தான் நாட்டம் போகுது. இப்போ நான் நடிக்கிறேன் வேறு. நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன். மீரா கதிரவன் ஒரு இயக்குனர் வந்தார். ஐயா நீங்கள் என் படத்தில் நடிங்கன்னாரு. ஐயா நான் முரடையா, என்ன ஒன்றால் நடிக்க வைக்க முடியாது, விட்டுருன்னு. நீங்கள் அப்படியே உட்காருங்க போதும்னு 8 நாள்னு கேட்டு வாங்கிட்டு போய் 40 நாள் உபயோகப்படுத்தினார். இந்த 40 நாள் அவரோட இருக்க அடடே இது ஈஸியாக இருக்க. ஒரு ஷாட் எடுக்கிறாங்க, ஒரு 4 மணி நேரம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் எடுக்கிறாங்க, அப்புறம் 2 மணி நேரம் விட்டுறாங்க. அந்த கேப்பில் எழுதுனது தான் ஒரு பழைய காதல் கடிதம். சினிமாவில் தான் மறுபடியும் எனக்கு நோட்டம் போது. காரணம் என்னென்ன, ஓடாத படம் எடுத்தாலும் கூட பல கோடிகள் ரொட்டேஷன் ஆகுது. லாபம்னு சொல்ல வரல, ரொட்டேஷன் ஆகுது. நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது. இதில் எழுத்தாளனுக்கும் வறுமைக்கும் நெருங்கிய உறவுங்கிற மாதிரி, எழுத்தாளனுக்கும் வறுமைக்கும் மிக நெருங்கின உயர்வு இது. அப்படி தான் எல்லாருமே இருக்கும். எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்ததுனால என்னால் இன்னும் தாக்கு பிடிக்க முடியுது. மறுபடியும் எழுதுவேன். எழுதுன்னு எனக்குள்ளே ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்குது. என்னமோ தெரில. பொன்சி இப்போ ஃபோன் பண்ணுறதில்ல, எங்கே காணோம்? பொன்சி போயிட்டீங்களா? இல்லையா? உங்களை பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ எல்லாம் அவர் ஃபோன் பண்ணி அண்ணன் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை.
அந்த ஒரு நூலோட அவருக்கு ஆத்ம திருப்தி அடைஞ்சிட்டார். ஆகையினால உங்களை எல்லாம் சந்தித்து உண்மையிலே எல்லாருமே எனக்கு புதுமுக 2-3 முகங்கள் எனக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மற்றபடி தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அகம்பாவம் பிடித்தவனோ ஆணவம் பிடித்தவனோ கிடையாது. புதுமுகங்களாக இருக்கிறதுனால அது எப்படி பழகிறது அப்படின்னு தெரியல. என் நூல் சந்தர்ப்பம் கிடைச்சா வாசித்து பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் இது சில இடங்களில் விஷுவல்ஸ் போடலாமே, ஃபோட்டோஸ் போடலாமே. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுனால அந்த மொபைலை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 6 மாதம் போய் கிராமத்தில் போய் அலைஞ்சு காணாம போன பொருள் எதை தொலைத்தாய், எதை தொலைத்தாய், எதை தொலைத்தாய், நீ எதையும் தொலைக்கல, உன்னையே நீ தொலைச்சிட்ட, உங்கள் அப்பா அம்மாவை தொலைச்சிட்ட. ஒருத்தன் சொல்கிறான், அதில் அந்த 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 இதில் ஒரு சீன் வருது. அம்மா சாக கிடக்கிறா, இவன் அமெரிக்காவில் இருக்கான். அப்போ இங்கேருந்து சொல்கிறாங்க, டே அம்மா இப்படி இருக்கடா, முடிஞ்சிரும் போல் இருக்கு. இல்லைம்மா என்னால் வர முடியாது, நிறைய வீசா ப்ராப்ளங்களாக இருக்குது. உண்மையிலேயே தான் நம்ம குடும்பங்கள் கூட நடந்தது. எப்படி அவன் சொல்கிறான், வீடியோவில் எனக்கு காட்டுங்க, அம்மாவுடைய ஃபியூனரல் நான் பார்க்கணுங்கிறான். அந்த அம்மா சாகும்போது கூட, மகனே டேய் வாடா, என் தலைமாட்டில் உட்கார்றா, கொஞ்சம் நேரம் இந்த தலையில் கை வைடா, இப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே தான் உயிர் விடுது. இப்படி ஒரு காட்சி இருக்குது. எதை இழந்தோம்னு அதைத்தான் இழந்தோம். அப்பா அம்மாவுடைய ஒரு அரவணைக்காத ஒரு மகன் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நம்ம வளர்க்கும்போது அப்படியே வளர்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நூல், அது வெறும் நூல் இல்லை, நம்மளுடைய வாழ்வியல் கலாச்சாரம். இது அந்த மண் வாசனையான மொழியில் சொன்னது தான் மிகப்பெரிய சிறப்பு. இதுக்கு நீங்களாம் இவ்வளோ நேரம் இங்கே பொறுமையாக உட்கார்ந்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வகையில் ரொம்ப இடத்துல சந்திப்போம்.